என்னெல்லாம் பண்ணால் சந்தேகத்தை நாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். சந்தேகம் மேற்கொள்ளப்படுகிற போது விசுவாசம் நமக்குள் எழும்புகிறது. அதனால் நாம் சந்தேகத்தை முதலாவது மேற்கொள்ளுகிறதற்கு விசுவாசத்தில் வளர்ந்தால் சந்தேகம் தானாக நம்மை விட்டு விலகி போய்விடும்னு ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையில் மூழ்கி இருங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் மூழ்கி இருந்தால், ஒரு ஆற்றுக்கு நடுவில் போய் நின்று நல்ல நீச்சல் ஆழத்தில் போய் நின்று உள்ள மூழ்கி இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் அப்படியே அந்த தண்ணி நிரம்பி இருக்கிற மாதிரி, மூடி இருக்கிற மாதிரி நீங்கள் முழுவதுமாக வார்த்தையினால் நிரம்பி இருங்கள், வசனத்தினால் நிரம்பி இருங்கள். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் பைபிளை படிக்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்குள்ளே இருக்கணும். டெய்லி நாம் வேதத்தை வாசிக்க 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 நம்ம விசுவாசம் அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதனால் பைபிளை நாம் அதிகமாக வாசிக்கணும். சரி, ஓகே, ஒருத்தன் டெய்லி பைபிள் படிக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி அவன் பைபிள் படிக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, ஒரு போராட்டமான சூழ்நிலை வருது. அந்த போராட்டமான சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அப்போது அவன் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிற போது வேறு வழியே இல்லாமல் உலகத்தில் முட்டி மோதி பார்த்துட்டான், மனுஷங்க கிட்ட முயற்சி பண்ணி பார்த்துட்டான், அவனுக்கு தெரிந்த விதத்துல எல்லாம் அவன் முயற்சி பண்ணி பார்த்துட்டான். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து அவனால் மீளவே முடியல. இப்போ கடைசி நம்பிக்கை யார் அப்படின்னா ஆண்டவர் மேலே. இப்போ ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த நேரத்தில் அவன் வேதத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, வசனத்தின் மூலமாக அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல அவன் வாசிக்கும் போது என்ன வருது, அவனை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வருது, அவனை பலப்படுத்துகிற வார்த்தைகள் வருது, அவனுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிற வார்த்தைகள் வருது, நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன்கிற அந்த வார்த்தைகள் வருது. அப்போ அந்த வார்த்தைகள் அவன் வாசிக்கிற போது அவன் திரும்பவும் விசுவாசத்திற்குள் அவன் கடந்து வருகிறான். அப்போ ஒரு நாள் அவன் என்னைக்கோ ஒரு நாள் பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையின் நேரத்தில் பைபிளை திறக்கிறான் பார்த்தீங்களா, அப்படி திறந்தா கூட அப்ப கூட ஆண்டவர் பேசுகிறாருங்க. அல்லேலூயா. அதுக்காக எப்பவுமே நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நாம் இருக்க முடியாது. என்ன செய்யணுங்க, நம்ம அனுதினமும் ஆண்டவருடைய அன்பு, அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. அவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தன் விசுவாசி தான், ஆனால் மாதக்கணக்கில் ஆண்டவரோடு உறவு இல்லாமல் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வருகிற போது வேற வழியே இல்லாமல் சுயநலமாகத்தான் அவனுடைய பிரச்சனைகளை மாற்றிக்கொள்றதுக்காக, ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறதுக்காக இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக இல்லை, அவன் பிரச்சனையை மாற்றிக்கிறதுக்காக பைபிளை எடுத்து திறந்து பார்த்தான். அப்போ கூட அவர் என்ன பண்ணாருங்க, நீ இத்தனை நாள் என்னை விட்டு தூரமாகத்தானே இருந்த, இத்தனை நாள் என்னை விட்டு விலகித்தானே இருந்த, இத்தனை நாள் நீ நான் என்னதான் இழுத்தாலும் நீ வரவே இல்லையே, நீ கீழ்ப்படியவே இல்லையே, அதனால் உனக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அமைதலாய் இருக்கிறது இல்லை. வேதத்தை எடுத்து வாசிக்கிற போது அவனோடு பேசுகிற அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, நாம் எவ்வளவு தூரமாய் போனாலும் நேசிக்கிற அன்புதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோம்னா, கெட்ட குமாரனை அவனுடைய தகப்பன் நேசித்ததை போல நேசிக்கக்கூடிய தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டோம்னா நாம் என்ன பண்ணுவோம், வேதத்தை எடுத்து டெய்லி வாசிப்போம். அப்போ தினம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிற போது வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். அதை குறித்து நான் பேசினேன்னா அது பைபிள் மெடிடேஷன் மாதிரி போயிடும். அதனால் நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. ஓகே, நீங்கள் டெய்லி வேதத்தை எவ்வளவு அதிகமாக வாசிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாய் வாசித்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு வசன எழுப்புதல் வரணும் ஆண்டவரே கேளுங்க பார்க்கலாம். அதாவது நீங்க ஏதோ நான் சொல்றேங்கிறதுக்காக நான் சொல்றதை திருப்பி சொல்ற கிளிப்பிள்ளைகள் மாதிரி சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளேயே உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு, உண்மையான ஒரு ஒப்பு கொடுத்தலோடு ஆண்டவர் இடத்துல பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் டெய்லி பைபிளை
படிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு வசன எழுப்புதல் உங்களுக்குள் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒரு வசன எழுப்புதலை நான் இப்பொழுது திருச்சபையில் நான் கட்டவிழ்க்கிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களின் மேல் வசன எழுப்புதலை நான் கட்டவிழ்க்கிறேன். ஏற்கனவே பைபிள் படிச்சுட்டு இருக்கிறவங்க அதிக அதிகாரங்களை 5 அதிகாரம் படிக்கிறீங்கன்னா 10 அதிகாரம், 10 அதிகாரம் படிக்கிறீங்கன்னா 20 அதிகாரம், இந்த மாதிரி வசனத்தை வாசிக்கிறதை இன்னும் அதிகப்படுத்துவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்திற்குள் இன்னைக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு வசன எழுப்புதலை உம்முடைய பிள்ளைகளுக்குள் நான் கட்டவிழ்கிறேன். இந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே வசனத்தை வாசிக்கிற போது அதிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ரேமா வார்த்தைகள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்பாடுகள் உண்டாவதாக கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா. ரோமரின் புத்தகம் 10:17 இந்த நாட்களில் தொடர்ந்து இதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ நாம் என்ன செய்யணுங்க? விசுவாசம்ங்கிறது எதன் மூலமாகத்தான் வர முடியுங்க? கேள்வியின் மூலமாகத்தான். அப்படின்னா கேள்வி கேட்கறது இல்லை, அவருடைய சத்தியத்தை காதுகளினால் நாம் கேட்கிற போதுதான் நமக்குள் விசுவாசம் எழும்புகிறது. அப்போ சந்தேகம் நம்மளை விட்டு ஓடி போயிருது. அப்போ சந்தேகம் நாம் மேற்கொள்றதுக்கான முதல் பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில மூழ்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 2வது காரியம், தேவனுடைய கிருபையை நீங்கள் தழுவிக்கொள்ளுங்கள். என்ன செய்யணுங்க? ஆண்டவருடைய கிருபையை கட்டி பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை நீங்க சார்ந்து கொண்டு அந்த கிருபையை நீங்க கட்டி அணைச்சிக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தானாகவே உங்க வாழ்க்கையில கடந்து வர ஆரம்பித்து விடும். சரி, ஆசீர்வாதம்ங்கிறது உங்க தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுறதே கிடையாதுங்க. நமக்கு என்னங்க தகுதி இருக்குது? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்கிற அளவுக்கு உங்களில் யாருக்காவது தகுதி இருக்குதா? எனக்கு தகுதி இருக்குதா? ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு தகுதி இருக்குதா? எந்த ஒரு மனிதனுக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுங்கிற அளவுக்கு நமக்குள்ள என்ன கிடையாதுங்க? எந்த தகுதியுமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஹல்லேலூயா. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய ஒரே குமாரனை அவர் கொடுத்து என்ன பண்ணாருங்க? நம்மை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நம்ம தகுதியின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நிறைய படிச்சிருக்கப்பா, அதனால் உனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், நீ ஒன்றுமே படிக்கலப்பா, உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுப்பாரா? அப்படி செய்ய மாட்டார். அவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரித்து கொடுத்துட்டாருங்க. பழைய ஏற்பாட்டில் கூட மூத்த குமாரனுக்கு சேஷ்ட புத்திரபாகம்னு ஒன்று கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? சேஷ்ட புத்திரபாகம். அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு ஒரு அப்பாவுக்கு 100 கோடி சொத்து இருக்குது அப்படின்னா மொதல் பையனுக்கு 50 கோடி, இன்னும் 4 பசங்க இருந்தா அந்த 4 பசங்களுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 50 கோடியில மிச்சத்தை பிரிச்சுக்கணும், அவங்க பங்கு போட்டுக்கணும். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய குமாரனை போலவே நம்மையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க? அழைத்து இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின அந்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாருங்க? நம்மையும் அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட தம்முடைய வலது பாரிசத்தில் உட்கார வைத்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆவியின் அச்சாரத்தை நமக்கு கொடுத்ததினாலே நம்மை குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டார்னா, இயேசுவுக்கு என்ன ஆளுகை இருக்கோ அந்த ஆளுகையை அப்படியே நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரத்தை அப்படியே கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நமக்கு அப்படியே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவோடு பங்கு போட்டுக் கொள்ளுகிற நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இயேசுக்கு பாதி எனக்கு பாதி இல்லை. இதெல்லாம் இந்த பூமியில தான் பாதிங்கிற கணக்கெல்லாம். ஆனா பரலோகத்துல என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு இருக்கக்கூடியது அப்படியே நான் எடுத்துக்கிட்டா கூட அவர்கிட்ட இருக்கக்கூடியது அப்படியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இயேசுகிட்ட
10 கோடி இருக்குது அப்படின்னா அந்த 10 கோடி அப்படியே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட அவர்கிட்ட இன்னொரு 10 கோடி இருக்குங்க. இதுதாங்க பரலோகம். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இப்போ ஆசீர்வாதம் உங்க தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படுறதில்ல. ஒரே ஒரு தகுதி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் எனக்கு கொடுத்த தகுதி. அந்த தகுதியின் அடிப்படையில் தான் எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன், அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தகுதியின் அடிப்படையில், அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வருது. நான் ஜெபமே பண்ணுறதில்ல, அதனால் எனக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க சொல்லுவோம், என்ன சொல்லிடுவாங்க, நீ ஜெபமே பண்ணுறதில்ல, உனக்கு அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவரை தேடுறதே இல்லையோ, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக ஆண்டவர் தேடாமையே அப்படியே இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணுங்க? அவரோடு உறவு கொள்ளுவதற்காகத்தான் அவர் உங்களை படைத்திருக்கிறார். மறுபடி எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, அவரோடு உள்ள அந்த உறவையும் ஐக்கியத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுவதற்காகத்தான் நீங்க மறுபடி பிறந்திருக்கிறீர்கள், ரட்சிப்பின் மூலமாக. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்மளை பரிசுத்த ஆவியானவர் விடமாட்டார். உந்தி தள்ளி அவரோட கூட ஒரு நெருக்கத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பார். நம்ம எவ்வளவு விலகி போனாலும் அவர் நம்மளை பின்தொடர்ந்து வந்து அவர் என்ன செய்துக்கிட்டே இருப்பாருங்க, அவருடைய அன்பினாலே தொட்டு திரும்பவும் நம்மளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். எத்தனை முறை நாம் தோற்று போயிருப்போம்னு யோசித்து பாருங்க. எத்தனை முறை நாம் தோற்று போயிருந்தாலும், பரிசுத்தமாக வாழ்றதுல தோற்று போயிருப்போம், உண்மையா இருக்கிறதுல தோத்து போயிருப்போம், ஆண்டவரை தேடுறதுல தோத்து போயிருப்போம். எத்தனை முறை தோற்றாலும் நம்மளை திரும்பவோ நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுவான்னு சொல்லி எழுப்புகிற தேவன் நம்மளை திரும்ப 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 எழும்பி நிற்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதங்கிறது ஒருத்தர் ரொம்ப ஜெபிக்கிறாங்கிறதுனால அவனுக்கு அதிகமாய் ஆசீர்வாதம் வருதுங்கிறது கிடையாது. அவன் என்ன பண்றான், ரொம்ப ஆண்டவரோடு ஒரு ஜெபத்தின் மூலமாக ஒரு ஐக்கியத்துக்குள்ள வந்துடுறான், உறவுக்குள்ள வந்துடுறான், வேத வசனத்தின் மூலமாக உறவுக்குள்ள வந்துடுறான். இப்போ ரொம்ப ஜெபிக்கிறவன், ரொம்ப ஆராதிக்கிறவன், ரொம்ப ஊழியம் பண்றவன், இவெல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக இழுத்து கொள்ளப்படுகிறான், ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ஓடி வந்துடுறான். இப்போ அவனுக்குள்ள விசுவாசம் எழும்பிடுது. என்ன எழும்பிடுது? விசுவாசம் எழும்பிடுது. இப்போ விசுவாசம் எழும்புனதுனால தான் கர்த்தர் அவனுக்கு பரலோகத்தில் அல்லது அவனுடைய ஆவி மண்டலத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்க்க ஆரம்பித்து விசுவாசத்தினாலே அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதனால அதிகம் ஜெபிக்கிறவனுக்கு அதிக ஆசீர்வாதம், கொஞ்சம் ஜெபிக்கிறவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தை செய்தாலும் அந்த நீ ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் செய்கிறாய், அந்த தகுதியின் அடிப்படையில் உனக்கு அதிகமாய் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதிகமாக கொடுக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அவனவனுடைய விசுவாசத்தின் அளவின்படியே ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு செல்வகுமாருக்கு 100 கோடினா சரவணனுக்கு 100 கோடி. ஹல்லேலூயா. செல்வகுமார் நல்லா ஜெபிக்கிறவரு, அதனால் அவருக்கு நான் 100 கோடி அப்படியே கொடுத்துட்றேன். இன்னும் அதே நேரத்தில் சரவணனுக்கு நான் கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறது கிடையாது. அவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குரிய ஆவி மண்டலத்தில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிறதுல நீங்கள் தான் என்ன செய்யணும், அவரோடு உள்ள உறவின் மூலமாக உங்கள் விசுவாசத்தில் வளருகிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினவைகள் உங்கள் கண்களுக்கு தெரிகிறது, ஆவிக்குரிய கண்களுக்கு உங்களுக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. ஒளிமயமான எதிர்காலம் என்ன ஆகுதுங்க, உங்க கண்களில் தெரிகிறதுங்கிற மாதிரி என்ன ஆகுது, உங்க கண்ணுல தெரிய ஆரம்பிக்குது. என்ன ஆகுது, ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய இருதயத்தில் தோன்ற ஆரம்பிக்குது. அதை நீங்க கிளைம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றது கிடையாதுங்க, அதிகம் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு அளவு, கம்மி ஜெபிக்கிறவனுக்கு ஒரு அளவு, இப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவாக
அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கூட அவனுக்கு என்று ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரே மாதிரியான அளவுல தான் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை எவன் உறவின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக அவன் வளர்த்து கொள்ளுகிறானோ அவனுடைய விசுவாசம் வளருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்க தகுதி அடிப்படையில் உங்களை ஆசீர்வதிக்கிறது கிடையாதுங்கிறத ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கிரியை செய்ய மாட்டீங்க. ஹல்லேலூயா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அந்த டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவார், பொய் பேச மாட்டார். அப்புறம் அவர் என்னமோ சில கணக்கெல்லாம் வச்சுருக்கிறாரு, வெள்ளிக்கிழமையில் இதை செய்ய மாட்டேன், சனிக்கிழமையில் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சிலுவைக்கு போன நாள், சனிக்கிழமை யூதர்களுடைய பரிசுத்த ஓய்வு நாள், இப்படியெல்லாம் சில கணக்கு வச்சுருக்கிறாரு. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த நாளில் நான் சில காரியங்களை செய்ய மாட்டேன் அப்படின்னு வச்சுருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். என்னன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட உறவே இல்லாமல் இருந்தார். இப்போ கொஞ்சம் உறவு கொள்ள ஆரம்பித்ததும் வசனத்தின் மூலமாக அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வளர்ந்துருது. விசுவாசம் வளர்ந்ததும் ஆண்டவர் அவருக்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிச்சுக்கிறாரு. சுதந்திரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு அடுத்த நாளில் இருந்து இந்த 40 நாள் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி என்ன ஆயிடுவாருங்க, அந்த காரியம் முடிந்ததும் அவர் வேற மாதிரி திரும்பவும் மாறிடுவார். திரும்ப அடுத்து எப்போ தேவையோ அப்போ தான் திரும்பவும் ஆண்டவரிடத்துல அவர் கடந்து வருவார். இதெல்லாம் நமக்கு இந்த கிரியை இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் செயல்பாடுன்னு சொல்றது. இந்த செயல்பாடுகள் அல்லது கிரியைகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பணும், சந்தேகம் வெளியில போகணும் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள்.